வந்து விசிகால வந்து விலகிட்டீங்க. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து குறிப்பான அரசியல் வந்து மாற்றத்திறன் ஏற்படும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவரோடய நான் பயணிப்பேன். ஆனால் மழை வெள்ளங்களோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாரபட்சம் காட்டுறதாகவும், அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக நிதி கொடுக்கப்பட்டு வட மாவட்டங்கள் வெறும் 2000 ரூபா பிச்சை போடுங்கன்ற மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து சங்கின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க. ஆனால் வெற்றி பெற்ற அமைச்சராகிட்ட பிறகு அவங்களோட உதவியாளர்களை விட்டு எங்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு சாரம் வச்சிருக்காரு. கண்டிப்பாக வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன். இதற்காக தான் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குவோம். திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை வந்து நான் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும். இல்லை, இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறதோட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமாக வந்து யோசிச்சுட்ருக்கேன். எனக்காக வந்து இந்த 2 வருடம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும், என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. கடைசி கேள்வி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீமாக செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு, அவரும் பி டீமு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினா நீங்கள் வந்து உங்களை நக்சலைட்னு சொல்லுவாங்க. மழை வெள்ளத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்து பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும். அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுப்பும்போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும். யார் விமர்சிக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இதுதான் என்னுடைய